பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் துய்ய தூயர் தோழும் செய்ய. நாதனே துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் துய்ய தூயர் தோழும் செய்ய. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்தவும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்தவும். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொற். வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொற். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்றைய மாக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த பொற். போக்கிட மற்றைய ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த பொற். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். நானிலத்தோர் உயர் வானிலத்தேரவல் ஆணி துளைத்திட தானே கொடுத்தவும். நானிலத்தோர் உயர் வானிலத்தேரவல் ஆணி துளைத்திட தானே கொடுத்தவும். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசுநாதனே எல்லும். பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசுநாதனே
மூலமாகவே முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 71. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வர ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த அவருடைய அற்புதமான நடத்துதல்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிற கர்த்தர். அவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர். வேதம் சொல்லுகிறது போல அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் நம்மையும் நினைத்திருக்கிறார், நம்மையும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை உள்ள பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் இந்த நாளெல்லாம் எந்த தீங்கும் சேதமும் நம்மை அணுகாதபடி காத்து கொண்டாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுத்தின கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே பலன் தந்த கர்த்தர். ஹல்லேலூயா.
நம்முடைய குறைவுகளிலே நம்மை நிறைவாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க. நீர் உம்முடைய கிருபையை தந்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம் என் மேல நன்மையா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்லுகிறது போல, ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவிலேயே நம்மை கண்ட கர்த்தர். ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மை துதிப்பேன் அப்பா, உம்மை உயர்த்துவேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை தீங்குகள், ஆபத்துகள், நாசங்கள், மோசங்கள், பலவீனங்கள், சத்துருடைய கிரியைகள் நம்மை வீழ்த்தும்படி வந்த பொழுதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நமக்கு அடைக்கலமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்த தேவன். நமக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த ஆண்டவர். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்த கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, எங்களுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டீரப்பா, எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால எங்களை குணமாக்குகிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றுகிறவராய், ஹல்லேலூயா, பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா. பலப்படுத்துகிறவரே, பலப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்மை செய்கிறவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கிருபையை தந்தவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எங்களுடைய கூக்குரலை கேட்கிறவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எங்களுடைய எல்லா சூழ்நிலையையும் ஆளுகிற கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்துரு ஒரு நாள் நம்மை தொட முடியாது. சத்துருடைய கிரியைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்கிறவராய் இந்த நேரத்தில் நம் நடுவில் இறங்கி வந்து இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்ள இருக்கோம், நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நீர் கிரியை செய்ய போகிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல வரும்போது நம்முடைய அந்த நெடுநாள் காத்திருப்புகள் பல நேரங்களில் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு. எவ்வளவு நாள் காத்திருப்பது சுவாமி, எவ்வளவு நாள் காத்திருப்பது ஆண்டவரே? இந்த மாலை நேரத்தில் நம்முடைய எல்லா வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் கேட்கிற ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க
வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க தான்ப்பா ஏதாவது எனக்கு செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் ஏசப்பா. தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே, எவ்வளோ நிந்தைகளும் அவமானங்களும் என்னுடைய வாழ்க்கையில உண்டு சுவாமி, ஆனாலும் உம்முடைய செட்டைகளின் நிழலில் நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எல்லாரும் அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஒரு அற்புதம் உம்முடைய மக்களுக்கு செய்யணும் ஆண்டவரே. இந்த நாளில ஒரு நன்மை உம்முடைய மக்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. சொல்லுங்க, நீங்க தான் சுவாமி ஏதாவது செய்யணும்ப்பா. நீங்க ஒண்ணும் செய்யலன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது சுவாமி. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. கரங்களை உயர்த்தி எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. திரும்ப அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. திரும்ப சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. ஓ, thank you Lord, thank you Lord.
உம்முடைய கரம் எங்கள் மேல நீட்டப்பட்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அன்பின் தகப்பனே, உம்மையே நாங்கள் நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுடைய நம்பிக்கை வேறு ஒன்றும் இல்லைப்பா. நீர்தான் எங்களுக்கு அற்புதம் செய்யணும், நீர்தான் எங்களுக்கு நன்மையை செய்யணும். இந்த நேரத்தில் வந்த எல்லாரையும் கண்ணோக்கி பார். உம்முடைய மக்களுடைய எல்லா அங்கலாய்ப்புகளையும் கண்ணீரையும் காண்கிற தேவன் ஒரு விசை கிருபையாய் இறங்கி உம்முடைய சமாதானத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும் கிருபையை தாரும். உம்முடைய திரு நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களினுடைய 13வது நாளிலே தேவ சமூகத்தில் நாம் வந்திருப்பது கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபை. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தாம் அழைத்த அழைப்பிலே நம்மை உறுதியாய் நிலைத்திருக்கும்படி கிருபை செய்வாராக. இந்த லெந்து நாட்களில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட சிந்திக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய முதல் பகுதி. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அருமையானவர்களே, நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அழைத்த அழைப்பை நாம் உணர்ந்து வாழ வேண்டியவர்கள். நம்மை எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நோக்கமே இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் என்ன, நான் ஒரு சில கிறிஸ்தவங்களிடத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் கிறிஸ்தவங்களானீங்க அப்படின்னா அவங்க என்னமோ சொல்லுவாங்க. எல்லாம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு, ஜெபம் பண்ணாங்க, சுகம் கிடச்சிது, ஆகவே நான் ஏசாமி ஏற்றுக்கிட்டேன். பிரச்சனையாக இருந்துச்சு குடும்பத்தில், ஜெபம் பண்ணாங்க, சுகம் சமாதானம் வந்தது, ஆகவே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு என்ன செய்ய போகிறோம் அது தெரியாது. ஆனால் வேதம் நமக்கு தருகிற ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விசேஷித்த பங்கை அவருடைய ஊழியத்தில் வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களில் ஒவ்வொரு வேத மனிதர்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் தந்த அழைப்பு, அதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, வல்லமையான செயலை செய்ய அழைக்கப்பட்ட கிதியோன். ஆண்டவர் இந்த கிதியோனை குறித்து நமக்கு வேதத்தில் அறிமுகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ள மனிதன். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க காலத்தில், கிதியோனுடைய காலத்தில் ஏறக்குறைய 7 ஆண்டுகள் அவனுடைய ஜனம், அந்த இஸ்ரவேலர் மீதியானியருடைய கையில் அடிமைகளாக அல்லது அவர்களுக்கு கீழே இருந்தார்கள். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வசனத்திலையும் அந்த ஜனங்களுடைய நெருக்கடியான வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா,
7 வருஷம் மீதியானியர் கையிலே ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்திருந்தார். 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த மீதியானியருக்கு பயந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, தங்களுடைய வீடுகளை விட்டு தங்களுடைய உடைமைகளை விட்டுட்டு மலைகளிலும் குகைகளிலும் போய் அவர்கள் அடைக்கலம் புகுந்தார்கள் என்று 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இருக்கிற இடத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அடுத்தது 4வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், இவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த மீதியானியர் இந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவருடைய விளைச்சல்களை எல்லாம் கெடுத்து போடுவார். அவங்க எப்படி கஷ்டப்பட்டு அவங்க விவசாயம் பண்ணி இருந்தாலும் அந்த விளைச்சல்கள் விளைந்து வரும்பொழுது என்ன பண்ணுவாங்களாம், கெடுத்து போடுவார்கள். அதே போல இவருடைய ஆடு மாடுகள் கழுதைகளை அவங்க எடுத்து கொண்டு போய் விடுவார், வைக்காதே போவார்கள் என்று சொல்லி எடுத்து கொண்டு போய் விடுவார். 6வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. அவர்கள் மிக வேதனைப்பட்டார்கள் அல்லது அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். இப்போ இந்த 7 வருஷம் இவருடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலைகள் இருக்கவும், இந்த கிதியோன் என்கிற இந்த மனிதனுடைய மனதில் ஒரு மனதளவில் அவன் எப்படி மாறிட்டான் தெரியுமா, நம்மை கடவுள் கைவிட்டு விட்டார், நமக்கு ஆண்டவர் இனி நன்மை செய்ய போவதில்லை, நம்ம அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோம், ஆகவே கடவுள் நம்மை இந்த மீதியானியரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டார் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருக்கிறது. இதோடு கூட இன்னொரு சந்தேகம் இருக்குது. கடவுள் நம்ம கூட இருக்கிறார்னு சொல்றாங்களே, அவர் நம்ம கூட இருந்தாரானால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருகிறது? இன்னைக்கு நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, எதிர்ப்புகள் வரும்போது, தோல்விகள் வரும்பொழுது நம்மளை அறியாமலே நாம் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? அவர் இருந்தா ஏன் இந்த பிரச்சனை? அவர் என்னை மறந்துட்டாரா? அவர் என்னுடைய ஜபத்தை கேட்காம போயிட்டாரா? இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த கிதியோனை வைத்துத்தான் நம்மோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். இந்த கிதியோனை நாம் பார்க்கும்போது 11வது வசனத்தில் இவரை குறித்து சொல்லுகிறது. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த யோவாசின் குமாரன் அவன் என்ன செய்தானாம், அவன் அந்த கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கிதியோனுடைய நிலைமை என்ன தெரியுங்களா, மீதியானியருக்கு பயந்து அவன் கொஞ்சம் இந்த வார்கோதுமையை அவன் எடுத்து கொண்டு வருகிறான், கோதுமையை எடுத்து அதை போரடிக்கிறான். இந்த நிலைமையில தான் கடவுள் அங்கே வந்து அவனை பார்த்து ஒரு அருமையான வார்த்தையை சொல்றார். 12வது வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, மனுஷன் நம்மளை பார்க்கிற பார்வைக்கும் கடவுள் நம்மை பார்க்கிற பார்வைக்கு வித்தியாசம். மனுஷன் நம்முடைய மேல் தோற்றத்தை பார்க்குறான், நம்முடைய பயந்த சுபாவத்தை பார்க்குறான், நம்முடைய பேச்சை பார்க்குறான். இல்லை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முகத்தை பார்த்து இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை, ஒரு சிலர் அப்படி தான் இருக்கிறோம், பயந்து போய் ஒளிந்து வாழ்கிற. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் இந்த 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 மனிதனை உலகம் பார்க்கிற பார்வை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, இவன் வேஸ்ட்டுங்க, இருக்கிற இந்த கொஞ்சம் கோதுமையை காப்பாத்துறதுக்கு எங்கேயோ போய் ஒளிஞ்சு போரடிச்சுட்டு இருக்கிறான், இவனை நம்பி ஒன்றும் நடக்க போறதில்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில கடவுள் இவனை பார்த்து எப்படி கூப்பிடுறார் தெரியுமா, பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். அதை இன்னும் நம்ம இந்த வழக்கத்தின்படி பார்த்தீங்கன்னா அதை குறித்து என்ன சொல்லு தெரியுமா, வலிமை மிகுந்தவனே அப்படின்னு சொல்றான். வலிமை மிகுந்தவனே. அப்ப கடவுள் நம்மை பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருந்தாலே போதும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. 18ஆம் சங்கீதத்தில் 29வது வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், உம்மாலே
நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ இந்த 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 தாவீது தன் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ஒரு நல்ல பாடம் என்ன தெரியுமா? என் கூட பெரிய சேனை இருக்குது, கவலை இல்லை. என் கூட குதிரை படைகள் இருக்கிறது, என் கூட யானை படைகள் இருக்கு, ரதங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, பரவாயில்ல. ஆனா இதை விட மேலானது என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரானால் என்கிற அந்த வார்த்தை தான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது முக்கியமல்ல, என்னோடு கூட இருக்கிறவர் யார் என்பது மிக முக்கியம். ஜப்பானிய பழமொழி ஒன்று உண்டு, என்ன தெரியுங்களா? அவங்க வெற்றிக்கான ரகசியமும் அதுதான். என்ன சொல்றாங்களா? வெற்றியாளனாய் இரு, ஒன்று நீ வெற்றியாளனாய் இரு அல்லது வெற்றி பெறுகிறவனோடு இரு. இதுதான் அவங்களுடைய மோட்டோ. ஒன்று உன்னால ஜெயிக்க முடியுமா, ஜெயம் பெறுகிறவனா இரு, இல்லையா ஜெயிக்கிறவனோட இரு. இன்றைக்கு அருமையானவர்களே, என்னுடைய பலவீனம், நான் ஒன்றும் பெருசாக சாதிக்க போறதில்லை. ஆனால் என் கூட இருக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் பலமுள்ளவர், பராக்கிரமம் செய்கிறவர், வல்லமையான காரியங்களை செய்கிற கர்த்தர். ஆகவே அவர் என்னோடு கூட இருந்தால் போதும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எதற்காக? நீ பெரிய காரியங்களை செய்யணும், கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்யணும். நீ பலவீனமாய் இருக்கலாம், ஆனால் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அல்லது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் நாம் தியானித்து கொண்டு இருக்கிற இந்த வசனத்துல 27வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் பவுல் அந்த இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். எப்படி அது ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு பாருங்க. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி கடவுள் தெரிந்தெடுக்கிறவர்கள் யார் தெரியுமா? பலவீனமானவர்கள். ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவர்கள் யார்? பைத்தியமானவர்கள். அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற மனிதன் ஒருவேளை உலகத்தின் பார்வையில பலவீனமாய் இருக்கலாம், ஆனால் அந்த மனிதனோடு கர்த்தர் இருப்பாரானால் அவனை போல பலம் உள்ளவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாதாரணமானவனை வல்லமை உள்ள மனிதனாக கர்த்தர் மாற்றி அழைக்கிறார். இரண்டாவது நாம் இந்த கிதியோனை குறித்து பார்ப்போமானால், ஆண்டவர் அந்த மனிதனை தம்முடைய பலத்தினாலே ஆண்டவர் நிரப்பி அழைக்கிறார். 14வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அங்கே நாம் பார்க்கிறோம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. கிதியோன் கேட்கிறான், கடவுள் எங்க கூட இருக்கிறார்னு சொல்றீங்களே, அப்படி அவர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? இது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது, அவர் அற்புதம் செய்கிறார்னு சொல்றீங்களே, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இந்த கிதியோனை போல நாமும் கேட்கிறோம், இப்ப ஏன் என் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கல? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும். அல்லேலூயா. நீ இருக்கிற இந்த சூழ்நிலையை வைத்தே கர்த்தர் உன்னை மேன்மையாய் நடத்துகிற தேவன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தை வைத்தே உன்னை நன்மையினால் நிரப்புகிற தேவன். ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அந்த வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் தான் உன்னை பலப்படுத்தி நடத்த போகிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் தான் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர். பவுல் அப்போஸ்தலனை கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, பிலிப்பியர் 4:13 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனா இந்த பவுலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பயங்கரமான பலவீனத்தில் பாதிக்கப்பட்ட மனிதன். அவரை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, வெறும் 4 அடி தான் இருப்பாராம், கால் தொட்டிக்கால், எப்போதும் அவருக்கு அடிக்கடி மலேரியா வருமா. அப்படிப்பட்ட பலவீனம் மிகுந்த இந்த மனிதன் இந்த உலகத்தையே கலக்கினார். அல்லேலூயா. வேத அறிஞர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, இப்போ இருக்கிற டெக்னாலஜி பவுலுக்கு அன்னைக்கு இருந்துருந்துச்சுன்னா
இன்னைக்கு யாருமே ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காதான். அவ்வளவு வல்லமையான ஊழியத்தை ஒரு பலவீனமான மனிதன் செய்து முடித்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்பியர் 4:13 தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம் தெரியுமா? எனக்கு பலன் இல்லைங்க, என்னால் முடியாது, நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன், நான் வேஸ்ட்டு அப்படின்னு நம்மளே குறைவாக நினச்சிக்கிறோம். இன்னையிலிருந்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சங்கீதம் 18:32 சங்கீதக்காரன் சொல்றான், என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அல்லேலூயா. என்னால ஒன்றும் இல்லை, நம்மால ஒன்றும் நடக்காது. யோவான் 15 ஆண்டவர் சொல்றார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனா அவர் நம்மோடு இருந்தால் உலகத்தை கலக்குகிறவர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்ல ஆண்டவருடைய சீஷர்களை குறித்து சொல்லப்பட்ட அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர்கள் சாதாரணமானவர்கள் தான், எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க தான். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் யார் தெரியுமா? படிப்பறிவு இல்லாதவன், மீனவர்கள். ஆனா அவர்கள் இந்த உலகத்தையே கலக்கினார். பெரிய பெரிய தலைவர்கள் இவங்களை பார்த்து பயந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவர்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து கூட இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ பலவீனமா இருக்கலாம், ஆனா உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ பெரிய காரியங்களை செய்வாய். மூன்றாவது பாருங்க, இந்த கிதியோனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் குறைவுள்ளவன். அந்த 15வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். இந்த கிதியோனுடைய மனநிலை என்ன தெரியுமா? நம்ம பெரிய ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒன்று நம்ம குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும். ரெண்டுமே இல்லை. அவன் சொல்கிறான் பாருங்க, என் குடும்பம் மிகவும் எளியது, நலிவுற்ற குடும்பம். இன்னும் பொதுமொழி பெயர்ப்பில் இதை சொல்லும்போது என்ன சொல்கிறது தெரியுமா? என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது, நலிவுற்ற குடும்பம். எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான மேன்மையும் கிடையாது. சரி, என் குடும்பம் தான் அப்படின்னு பார்த்தா நானும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரிலும் சிறியவன். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய தெரிந்தெடுப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏசாவை கர்த்தர் வெறுத்தார், யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏசா முதல் பிள்ளை, யாக்கோபு 2வது பிள்ளை. அதே போல் அங்கே யோசேப்பினுடைய குடும்பத்துக்கு வந்தீங்கன்னா மனாசேயை கர்த்தர் ஒதுக்கிட்டாரு, எப்ராயிமை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். முதல் ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா? எப்ராயிமுக்கு. யாக்கோபு கிட்ட சொல்றாரு யோசேப்பு, இல்லப்பா இவன் தான் முதல் பிள்ளை அப்படின்னா யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு தெரியும்ப்பா, அதனால இதுதான் ஆசீர்வாதம். இப்படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அந்த குறை உள்ளவர்கள் யாரெல்லாம் 2வது கடைசி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் மேலே கொண்டு வரார். சவுலை குறித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், பென்யமீனில் என் குடும்பம் சின்ன குடும்பம், நான் மிகவும் சிறியவன். தாவீதை பாருங்க, அவங்க அப்பாவே கை கழுவி விட்டார், இது ராஜாவாகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அப்பா விட்டுட்டாரு. ஆனால் ஆண்டவர் விடலை, அந்த பிள்ளைய தான் தெரிந்தெடுக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய மனநிலை நான் குறைவுள்ளவன், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா இன்னைக்கு கடவுள் என்ன சொல்றது தெரியுமா? நீ இல்லப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த 16வது வசனம் சொல்லுது, நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். நான் பெரிய ஆளா இருக்கணும், என் குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. உன் கூட இருக்கிற நான் உன்னை நடத்துவேன். இன்னைக்கு அருமையானவர்களே, நம்முடைய திறமையும் இல்லை, நம்முடைய தாளந்துகளும் இல்லை, நான் ஏதோ சாதிக்க போறேன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் கரத்திலே கருவியாய் நான் இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தா போதும், அவர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. D.L. மூடி அப்படின்ற ஒரு பெரிய பிரசங்கியார்,
அவருடைய பிரசங்கத்தில் அநேக லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டார். குறிப்பாக கிளாஸ்கோ, இதில் பிரிட்டனில் கிளாஸ்கோ என்கிற ஒரு நகரம், அது இந்த சுரங்க தொழிலாளர்கள் வேலை செய்கிற இடம். அவங்க எல்லாமே குடிகாரங்க, பயங்கரமான பாவத்தில் இருக்கிறவங்க. அங்கே தொடர்ந்து இவர் ஒரு வருஷம் கன்வென்ஷன் நடத்துகிறார். கன்வென்ஷன் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூடிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சுரங்க தொழிலாளர்கள் வேலையை முடிச்சதோ நேராக அந்த ஸ்டேடியத்துக்கு தான் போவாங்களாம். குடியை விட்டுட்டான், பாவ வாழ்க்கையை விட்டுட்டான், கடவுளை தேடணும், அந்த அந்த கூட்டத்துக்கு போகணும். அந்த ஸ்டேடியத்தை திறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த ஜனங்க போய் லைனில் நிற்பாங்களாங்க. நம்ம ஆளுங்க இப்போ கிரிக்கெட் பார்க்கறதுக்கு போய் நிற்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி லைனில் நிற்பாங்களாம், மணிக்கணக்காக நிற்பாங்களாம். அப்பேற்பட்ட அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா அவருக்கு படிப்பறிவு கிடையாது. அவர் பேசுகிற இங்கிலீஷை கேட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி அம்மா சொல்லுமா, என்னையா இங்கிலீஷ் பேசுகிற, தப்பு தப்பாக பேசுறிய. அந்த டிஎல் மூடிக்கு ஒரு நாள் ஒரு சின்ன துண்டு சீட்டு, ஒரு பேப்பர் ரோட்டில் கிடந்தது, எடுத்தார். அதை என்னமோ எழுதியிருக்க படித்தா ஆச்சரியமான ஒரு வார்த்தை அதில் எழுதியிருந்தது. என்ன தெரியுமா? தன்னை கர்த்தருடைய சித்தத்திற்கு முழுமையாய் அர்ப்பணித்தவனையும் அந்த மனிதனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறதையும் இதுவரைக்கும் உலகம் கண்டதில்லை அப்படின்னு அந்த அந்த பேப்பரில், சின்ன துண்டு பேப்பரில் எழுதியிருக்கு. இவருக்கு ஒரு ஆசை, ஏன் நான் அந்த மனிதனாய் மாறக்கூடாது? கர்த்தர் பயன்படுத்துகிறதுக்கு அவருக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தார். ஆண்டவரே, நான் ஒன்றும் தெரியாதவன், ஆனால் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுத்தார். அப்புறம் சொன்னார், நீர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறதை இந்த உலகம் பார்க்கட்டும். இன்னைக்கு அருமையானவர்களே, உலக சரித்திரத்தில், கிறிஸ்தவ சரித்திரத்தில் ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றின ஊழியக்காரர்கள் அவரும் ஒருத்தர். படிப்பறிவில்லாத சாதாரண மனிதன். இன்னைக்கு அருமையானவர்களே, வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, குறைவுகள் நம்மிடத்துல உண்டு, ஆனால் அந்த குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னை அனுப்புகிறேன். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த கிதியோனுக்கு இவ்வளவும் நடந்த பிறகும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. உண்மையிலேயே ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு வருது. அதனால இந்த 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு வந்தீங்கன்னா 36 - 40 வசனங்கள்ல இவர் கடவுளிடத்துல ஒரு பரீட்சை வைக்கிறார். அந்த இடத்துல 37ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஒரு தோலை முடி இருக்கிற தோலை என்ன பண்றாரு, களத்துல போடுவேன், பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமி என்ன செய்திருக்கணும், காய்ந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட். காலையில் எழுந்துச்சு பார்க்குறாரு, அப்படியே நடந்து இருக்கிறது. அந்த தோலை பிழிஞ்சா ஒரு கிண்ணம் நிறைய இப்போ தண்ணி வருது இல்லை. அடுத்தது இப்போவும் சந்தேகம் தீரல. இப்போ இன்னும் மாற்றி கேட்குறாரு, என்ன, திரும்ப இதே மாதிரி தோலை போடுவேன், இப்போ தோல் காய்ந்து இருக்கணும், பூமியெல்லாம் பனியினால் நனைந்திருக்கணும். மறுநாள் பார்த்தா அப்படியே நனைஞ்சிருந்தது. இப்போவும் சந்தேகம் தீரல. இப்போ யுத்தத்துக்கு ஆண்டவர் 300 பேரை தேர்ந்தெடுத்து இவ்வளவுதான், இது போதும், இதை வச்சுட்டு நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னா அப்பவும் கிதியோனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 9 - 15 வசனங்கள்ல திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனிடத்துக்கு போங்கன்னு சொல்றார். இப்போ கிதியோனா அவன் வேலைக்காரனும் போறாங்க. அப்போ ஒரு கூடாரத்துல 2 பேர் பேசிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 13ஆவது வசனத்துல சொல்லுகிறது, ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், கட்டி இருந்த ஒரு சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்த பொழுது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தவன் சொல்றான், இது
யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்க, நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பயந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா எதிரி சேனை நம்மை பார்த்து பயப்படுது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நிறைய நேரங்களில் உங்களை பார்த்து பிசாசு பயப்படுறான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? பிசாசை பார்த்து பயப்படுறீங்க. இதுதான் நிறைய பேர்கிட்ட இருக்குது. எங்கேயாவது பேய் ஓட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க பார்க்கணுமே, பாதி பேர் காணாமே போயிடுவாங்க. ஒரு அம்மா ஒரு இடத்துல பேய் பிசாசு ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு அம்மா சொல்லுது, ஏய் சின்ன பிள்ளைங்களாம் ஓடிடுங்க, சின்ன பிள்ளைங்களாம் ஓடிடுங்க. ஏம்மான்னு, பிசாசு பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுயா? நல்லா கவனிங்க, பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுது. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒருத்தனை 4 பேர் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். போதா குறைக்கு பின்னால் ஒருத்தன் ஒரு வேலிக்காத்தான் அந்த முள் இருக்குது பாருங்க, அந்த கட்டை, உருட்டை கட்டை, அவனை அடித்து அந்த கட்டை பிஞ்சு போயிருக்கு. வர்றாங்க, இவனை இழுத்துட்டு வர்றாங்க. கண்ணெல்லாம் உருட்டிட்டு வந்து நிற்கிறான் பக்கத்தில். நான் கையை கழுவிட்டு இப்படி திரும்பினதும் இவனை பார்த்தேன். என்னடா அது வம்பா போச்சு அப்படின்னு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா நல்லா தான் ஐயா இருந்தான், சாயந்தரம் அந்த தோப்புக்கு போனான், திரும்பி வரும்போது இப்படி வந்திருக்கிறான் ஐயா. சரி வாங்கன்னு சொல்லி சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். கதவை திறந்துட்டு உள்ளே வாங்கன்றேன். அவன் உள்ளே வரமாட்டான்றான். பேச மாட்டான் அப்படின்னா. இயேசுவின் நாமத்தினால உள்ளவா, உள்ளே வந்துட்டான். முட்டி போடுறான்னு அப்படி. நான் சொன்னேன், நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, இது கர்த்தருடைய சமூகம், ஒழுங்காக முட்டி போடுங்க. முட்டி போட்டான். தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதும் படார்னு கீழே விழுந்துட்டான். கொஞ்ச நேரத்தில் தெளிஞ்சு எழுந்தவன் சுற்றி சுற்றி பார்த்தான் சர்ச்சை. டேய் என்னையாடா இங்கே கொண்டு வந்தீங்க? வரும்போது அவ்வளோ கெத்தாக வந்தவர் போகும்போது ஐயா போயிட்டு வரேன் அப்படின்னு போனான். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? பிசாசு பல நேரங்களில் நம்மளை பயமுறுத்துறதுக்கு அவன் நினைப்பான். ஆனால் உங்ககிட்ட இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், அவர் உங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி இந்த இரவு வாக்கு பண்ணுகிறார். உனக்கு எதிராக எப்பேற்பட்ட வல்லமைகள் எழும்பினாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாரானால் ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் பயந்து 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 வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படுறியா? முதல்ல போய் அங்கே பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. கிதியோன் இப்போ அவனுடைய பயமெல்லாம் தெளிஞ்சு போச்சு. 300 பேர் கூட தேவையில்லை, 4 பேர் இருந்தால் கூட நான் ஜெயிச்சிருவேன். காரணம் தெரியுமா? என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த இரவு நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல இருந்து போகும்போது தைரியமாக போங்க. என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒன்றுமே இல்லாத பலவீனமானவன் தான், ஆனால் என்னை கர்த்தர் பலப்படுத்துவாரானால் அவருக்காக பெரிய காரியங்களை நான் செய்ய முடியும். அந்த அழைப்பை நானும் ஏற்று கர்த்தருக்காக வாழ்வேன் என்று நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? எல்லாரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அழைத்த தெய்வத்துக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நாங்கள் சாதாரணமானவர்கள் தான், ஆனால் எங்களை பராக்கிரமசாலிகளாய் பார்க்கிற கர்த்தர். நாங்கள் பலவீனர்கள் தான், ஆனால் எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், ஆனால் நிறைவானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் நடத்த போகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து எங்களை பெரிய காரியங்களை பார்க்க செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்து ஒரு பெரிய யுத்தத்தை ஆண்டவர் செய்து முடித்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று அந்த ஜனங்கள் ஆர்ப்பரித்த பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளேயே வெட்டி விழுந்தார்கள். ஆண்டவர் யுத்தத்தில் வெற்றியை தந்தார். இந்த மாலை நேரத்தில் அருமையானவர்களே, உன்னுடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள கர்த்தர் உனக்கு பலன் தருகிற தேவன். நீ எத்தனை பெரிய அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை வருடத்தின் அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார். உன்னுடைய எல்லா நெருக்கடிகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னுடைய அடிமைத்தனத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, உன்னை கொண்டு அநேகருடைய அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை விடுவிக்கும்படி
வல்லமையான செயல்களை செய்ய கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். எனக்கு ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? நான் சொன்னது போல கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தவனையும் அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறதையும் இந்த உலகம் காணவில்லை. ஆண்டவரே, அந்த கருவியாய் நான் இருக்கட்டும்ப்பா. எல்லாரும் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள் தான், நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், சந்தேகம் நிறைந்தவர்கள் தான், நாங்கள் சாதாரணமானவர்கள் தான். ஆனால் எங்களை அழைக்கிற தேவன் நீர் பராக்கிரமசாலியாய் இருக்கிறீர். எங்களை அழைக்கிற தேவன் எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். எங்களை அழைக்கிற தேவன் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறீர். எங்களை அழைக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. வெற்றி தருகிறவர் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். அநேகருடைய சிறையிருப்பை திருப்புகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.